friends, welcome to JSJ Jessie Education. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பெர்ஃபெக்ட்டான கியூப் எப்படி டிரா பண்றதுன்றது தான் பார்க்க போறோம். சோ கியூப் டிரா பண்றதுன்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். சோ இன்னைக்கு நான் அதை எப்படி ஈஸியா டிரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்ஸோட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஸ்கொயர் டிரா பண்ண தெரியும், ஓகேங்களா? சோ ஸ்கொயர் வந்துட்டு சேம் ஷேப்ல ஒரு ஸ்கேல் எடுத்தீங்கன்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2ல இருந்து நான் 6 வரைக்கும் ரைட் போடுறேன், ஓகேங்களா? சோ சேம் அதே வந்துட்டு 4 சென்டிமீட்டர் ஃபுல்லா எல்லா சைஸ்மே 4 சென்டிமீட்டர் வர மாதிரியே நீங்களும் ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு ஸ்கொயர், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஓகேங்களா? சோ இந்த ஸ்கொயர்ல சென்டரா, ஓகேங்களா? சோ சென்டரா இந்த ஸ்கேல் நல்லா பாத்துக்கோங்க. இந்த சென்டரா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஒரு பாக்ஸ் சேம் இது வந்துட்டு 4 சென்டிமீட்டர்ல இப்போ ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா 2 to 6 வரைக்கும் நான் மெஷர் பண்ணிருக்கேன். சோ 2 to 6ன்றது 4 சென்டிமீட்டர், ஓகேங்களா? சோ நீங்க 2 to 6 தானா, நான் 1 to 0ல இருந்து வரக்கூடாதா, 1 to 0ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 4 வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? சோ அது மாதிரி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு எவ்வளவு ஷேப் வேணுமோ, சோ 4 சென்டிமீட்டர் தான் கிடையாது. சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு சென்டிமீட்டர் எடுக்காம உங்களுக்கு கரெக்டா பாக்ஸ் போட தெரியும்னாலும் நீங்க ஈஸியா வந்துட்டு இது மாதிரி பக்கத்துல அது மாதிரி ஒன்னு மேல ஒன்னு 2 ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டிரா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எட்ஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க இருக்க எட்ஜ், நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்க எட்ஜ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கார்னர்ல இருக்க எட்ஜ் பிளஸ் இந்த கார்னர்ல இருக்க எட்ஜும் இந்த கார்னர்ல இருக்க எட்ஜும் ஜாயின் பண்ணிக்கணும், ஓகேங்களா? சோ இப்போ இந்த உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் வந்துருச்சுங்களா? சோ இதை நான் வந்து ஸ்கெட்ச்ல பண்ணி காட்டுறேன். சோ இப்போ வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு கியூப் வந்து ஷேப் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஓகேங்களா? சோ இதே வந்துட்டு இந்த கியூப்க்கு வந்துட்டு நம்ம இந்த சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி இந்த கியூப் இருக்கு, ஓகேங்களா? சோ இது அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி ஒரு கியூப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை எப்படி டிரா பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சேம் உங்களுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் வேணுமோ, சோ எல்லாமே ஈக்குவலா, நான் எதுக்காக அந்த சென்டிமீட்டர் மெஷர் பண்றேன்னா, ஒரு 2 to 4னா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நான் ரெடி பண்றேன், ஓகேங்களா? சோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, ஓகேங்களா, அந்த சைஸ் இவ்வளவு சைஸ் பாக்ஸ் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரினா எல்லா சைடுமே ஈக்குவலா அதே சைஸ்லயே பாக்ஸ் இருக்கணும். அதாவது லைன்ஸ் வந்து ஈக்குவலா எல்லா சைஸ்மே இருக்கணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்கேல் வைக்கிறேன், இதை விட இது கொஞ்சம் லென்த்தா இருக்கு. சோ இது மாதிரி இல்லாம எக்ஸாக்டா உங்களுக்கு எல்லா சைட்ஸ்லயுமே கரெக்டா இருக்க மாதிரி நீங்க பாக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும், ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸ்கொயர் ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சென்டரா மார்க் பண்ணி அதுல இருந்து இன்னொரு ஒரு ஸ்கொயர், ஓகேங்களா? சோ ஸ்கொயர் இன்னொரு ஒரு ஸ்கொயர் நீங்க டிரா பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு கியூப் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? சோ சேம் அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணிக்கிறீங்க, பிளஸ் எட்ஜஸ் எல்லாம் ஜாயின் பண்றீங்க. சோ இந்த ஸ்கொயர் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கு. சோ இந்த ஸ்கொயர் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கு, ஓகேங்களா? சோ இது மாதிரி உங்களுக்கு ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம், ஓகேங்களா? உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேணும்னாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைட் வேணும்னாலும் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணலாம். சோ இதுக்கு வந்து 6 ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நான் இப்போ ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே ஒவ்வொரு கலர் உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? சோ இது ஒரு ஃபேஸ், கியூப்க்கு எப்பயுமே 6 ஃபேஸஸ் இருக்கு, சோ ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு ஃபேஸ், அதாவது ஒவ்வொரு சைடுமே ஒவ்வொரு முகம் பாக்குற மாதிரி, ஓகேங்களா? சோ அந்த இடத்துல இருந்து பார்த்தா இது வந்து டாப், ஓகேங்களா? இது வந்து டாப். இப்போ வந்து பாட்டம்க்கு நம்ம ஒரு கலர் கொடுக்க போறோம். இப்போ பாட்டம்க்கு ஒரு கலர் கொடுக்க போறோம். இது பாட்டம்ல இருக்க பிளேஸ், ஓகேங்களா? சோ பாட்டம் வந்துட்டு, அதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு சூட்கேஸ் பாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? மேட்ச் பாக்ஸ்ல டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு கலர் கொடுத்தோம்னா அது ஒரு ஸ்பேஸ், ஓகேங்களா? சோ அது ஒரு பிளேஸ். அதே மாதிரி இந்த இடத்துல கீழே ஒரு கலர் கொடுத்துருக்கேன். சோ இது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் நான் கலர் அடிச்சு காட்டுறேன், ஓகேங்களா? இது ஒரு இப்போ வந்து டாப் பாட்டம், ஓகேங்களா? சோ டாப் ஒரு ஃபேஸ், பாட்டம் ஒரு ஃபேஸ். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு,
லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபேஸ் இருக்கு. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபேஸ் இருக்கு. சோ ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ். சோ கியூப்க்கு வந்துட்டு டோட்டலா 6 ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அந்த 6 ஃபேஸஸ்ல நான் உங்களுக்கு இப்போ 4th ஃபேஸ் காமிச்சிட்டு இருக்கேன். அதாவது ஒன்னு டாப் இருக்கும். ஓகேங்களா? சோ அதே வந்து பாட்டம் ஒன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு கியூப்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்துட்டு கியூப் மாதிரி கியூப்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா டாப் இருக்கு பாத்தீங்களா? இந்த டாப்புக்கு தான் நம்ம ப்ளூ கலர் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதோடைய பாட்டம்க்கு தான் நம்ம வந்து எல்லோ கலர் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தான் நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு தான் நம்ம கிரீன் கலர் கொடுத்திருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கலரும் பேக்குக்கு நம்ம கலர் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து இது வந்து நம்ம டிராப் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்துட்டு பேக் பொசிஷனை நம்ம பார்க்க முடியுமா? இதுல பாக்ஸ்ன்றதுனால நம்ம பார்க்க முடியும். இப்படி திருப்பி பார்க்க முடியும். அதே வந்து டிராப் பண்ணிருக்கதை நம்ம பார்க்க முடியாதனால நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கலர் அடிக்கிறேன். பேக் பொசிஷன் ஒன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ஒரு கியூப்னா எத்தனை சைசஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஆக்சுவலி ஸ்கொயரா இல்ல, பட் என்கிட்ட இருக்கிறது இப்ப இதுதான். அதனாலதான் நான் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன். பட் வந்துட்டு நீங்க ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இதே வந்துட்டு ஸ்கொயரா கரெக்டா எக்ஸாக்டா ஸ்கொயரா இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ இதுதான் அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் கலர் அடிச்சோடனே உங்களுக்கு கரெக்டா இருந்தது கியூப் ஷேப் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் கியூப். ஓகேங்களா? சோ அதுக்கு பெர்ஃபெக்ட் கியூப்ல வந்துட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து டாப் பாட்டம் சோ 2 ஃபேஸஸ். அதே மாதிரி லெஃப்ட் right in 2 faces, front back in 2 faces. So டோட்டலா 6 faces இருக்கும். ஓகேங்களா? இதுதான் perfect cube. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.